ஹலோ ஆல், நான் பிருந்தா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ரொம்ப சுவாரஸ்யமான டாபிக், இமோஷன்ஸ். ஸோ இமோஷன்ஸ் ஒரு மனுஷனோட மிகப்பெரிய பார்ட்டுங்க லைஃப்ல. அப்போ அந்த இமோஷன்ஸை எப்படி நம்ம ரெகுலேட் பண்றோமா இல்லையா, அது சப்ரஸ் பண்றது மூலியமா என்ன நடந்துட்டு இருக்கு, எப்படி ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலயும் அந்த இமோஷன் அவங்க வாழ்க்கைய டிசைன் பண்ணுது அப்படிங்கறது தான் நான் இன்னைக்கு ஒரு லைவ் டெமோவோட காமிக்க போறேன். உங்களுக்கு ஏற்படுற ஒவ்வொரு இமோஷன்ஸும் உங்களுக்குள்ளதான் ஸ்டோர் ஆயிருக்கு. அதை நீங்க ப்ராசஸ் பண்ணாம அதை ஹீல் பண்ணாம விடும்போது ஒரு சோடா பாட்டில் மாதிரி ஒரு சின்ன ட்ரிகர் வந்தாலும் போதும் பர்ஸ்ட் அவுட் ஆயிருவீங்க. உங்களுக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கக்கூடிய கோவமா இருக்கட்டும், கவலையா இருக்கட்டும், பயமா இருக்கட்டும், கில்ட்டியா இருக்கட்டும், இதெல்லாம் நீண்ட காலமா உங்களுக்குள்ளேயே இருக்கு. அதை நீங்க என்னன்னு கவனிக்கல, அட்ரஸ் பண்ணல, ஹீல் பண்ணல, அதை ரிலீஸ் பண்ணாததுனால ஒரு சோடா பாட்டில் மாதிரி ஆயிடுவீங்க. ஆனா ஒரு தண்ணி பாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது என்னதான் நம்ம குழுக்குனாலும் அது ஓபன் பண்ணும்போது ரொம்ப காமா இருக்கும். ஏன்னா அங்க உள்ள இருக்கக்கூடிய தண்ணியோட தன்மை அந்த மாதிரி. அப்போ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இமோஷன்ஸை என்னன்னு நீங்க புரிஞ்சு அதை அக்னாலேஜ் பண்ணி நீங்க ப்ராசஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களாலையும் அந்த தண்ணி பாட்டில் மாதிரி நிதானமா ஆக முடியும். இப்போ இங்க இமோஷன்ஸை நம்ம அவாய்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. இமோஷன்ஸ் ஒரு மனுஷனோட இயல்பு. ஆனா அதை எப்படி ப்ராப்பரா ரெகுலேட் பண்ணி சேஃபா ரிலீஸ் பண்ணணும் தான் நம்ம கத்துக்கணும். சோ பாத்தீங்களா எப்படி அந்த சோடா பாட்டில் உள்ள இருக்கக்கூடிய நம்ம இமோஷன்ஸ் மாதிரி தான். நம்ம அதை ரெகுலேட் பண்ணாம இல்ல ஹீல் பண்ணாம ப்ராசஸ் பண்ணாம போகும்போது அந்த இமோஷன்ஸ் உங்களுக்கு என்ன சொல்ல வருது, அது என்ன சிக்னல் கொடுக்குதுன்னு கவனிக்காத போது அது உள்ளுக்குள்ளேயே சப்ரஸ் ஆகி நீண்ட காலமா உங்களுக்குள்ள அது கோபமா இருக்கட்டும், கவலையா இருக்கட்டும், துக்கமா இருக்கட்டும், உங்களோட குற்ற உணர்வா இருக்கட்டும், அது அப்படியே இருந்து ஒரு கட்டத்துல எப்பாவது ஒரு சின்னதா யாராவது ஏதாவது சொல்லிட்டா போதும் அங்க இருந்துதான் நீங்க ரியாக்ட் பண்ணுவீங்க. அது இப்ப நடந்திருக்க சம்பவம் வேணா சின்னதா இருக்கலாம், ஆனா எப்பவோ உள்ள ஸ்டோர் பண்ணிருக்க விஷயம் அப்படியே தேங்கி நிக்குது இல்லையா. அப்போ ஒரு சின்ன ஒரு ட்ரிகர் கொடுத்தோம்னா அது அப்படியே வெடிச்சு நம்ம அழுதுருவோம், பயங்கரமா கத்திடுவோம், நம்மள அறியாம பேசிடுவோம். இதெல்லாம் எதனால அப்படின்னா நமக்குள்ள நம்ம பிரெயின்ல அமிக்டாலான்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் இருக்குங்க. அந்த அமிக்டாலா தான் நம்மளோட இமோஷன்ஸை ரெகுலேட் பண்ணிட்டு இருக்கு. அது பர்டிகுலரா உங்களோட பயம், பதட்டம், இது எல்லாத்தையுமே அது ரெகுலேட் பண்ணுது. ப்ராசஸ் பண்றதும் அமிக்டாலா தான். அப்போ இந்த மாதிரி டைம்ல, அதாவது நீங்க எப்பெல்லாம் இந்த மாதிரி இமோஷன்ஸை சப்ரஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணாம இருக்கீங்களோ அப்போ இந்த அமிக்டாலா ஹைஜாக்னு ஒண்ணு நடக்கும். அந்த ஹைஜாக் நடக்கும் போது சர்வைவல் மோட் ஸ்டார்ட் ஆயிடும். சர்வைவல் மோட்னா அமிக்டாலா நீங்க ஏதோ ஒரு பிரச்சனையில பயத்துல இருக்கீங்க, அதாவது ஒரு டேஞ்சரை பார்த்து பயந்து போய் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸான பயம். அது ஆக்சுவலா உண்மையாவே அங்க நீங்க பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இருக்காது, அதாவது ஒரு பெரிய ஆபத்து எதுவும் இல்ல. இருந்தாலும் அமிக்டாலா ஹைஜாக் நடக்கும் போது உங்களோட பழைய ஸ்டோரான இமோஷன்ல இருந்து அது என்ன எடுத்துக்கும் அப்படின்னா இப்போ ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு டேஞ்சர்ல இந்த பர்சன் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை ஸ்டிமுலேட் பண்ணி விட்டுரும். அந்த ஸ்டிமுலேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆயிட்டு தான் நீங்க ஃபிளைட், ஃபைட் ஆர் ஃப்ரீஸ் மோடுக்கு போயிடுறீங்க. அது போகும்போது உங்களோட திங்கிங் கெப்பாசிட்டி, அதாவது ஃப்ரண்டல் லோப்ல இருக்கக்கூடிய பிரெயினோட ஃப்ரண்டல் லோப்ல இருக்கக்கூடிய திங்கிங் கெப்பாசிட்டி கொஞ்ச நேரத்துக்கு அரெஸ்ட் ஆயிடும், டிசேபிள் ஆயிடும். அதனாலதான் நம்ம அந்த இடத்துல புரிஞ்சு நிதானமா ஒரு முடிவு எடுத்து ரியாக்ட் பண்ணவே முடியாது. டப்புன்னு ரியாக்ட் பண்ணிடுவோம். பாக்குறவங்கள என்ன நினைப்பாங்க, இவங்க சரியான டிராமா பண்றா, டிராமா குவீன் அப்படிலாம் சொல்றாங்கல்ல. ஆக்சுவலா அது டிராமா இல்லைங்க. அது அந்த டைம்ல அந்த நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆயிருக்கு. இது உங்களோட ஃபால்ட் கிடையாது. உங்களுக்கு தெரியாம நீங்க அதை ஹீல் பண்ணாம நீண்ட காலமா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது தான் உங்களோட பழைய அனுபவங்களால உங்களுக்குள்ள ஸ்டோர் ஆன விஷயங்கள் தான். இப்ப இந்த இமோஷன்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணுமான்னு கேட்டா கிடையாது. இதை நம்ம ப்ராப்பரா ரெகுலேட் பண்ணா போதும். அதுக்கான ஒரு மெத்தட் தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தர போறேன். அதாவது எந்த ஒரு இமோஷனும் சரி, எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்க லைஃப்ல நடந்தாலும் சரி, அது நல்லதா இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அது உங்களுக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கு, தானா டெலீட் ஆக போறது கிடையாது. இப்போ இந்த இமோஷன்ஸோட இம்பாக்ட குறைக்கிறதுக்கான மெத்தட் தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இது குறைக்கிறது மூலியமா நீங்க அந்த இமோஷனை ப்ராசஸ் பண்ணிடுறீங்க. சோ தட் அது உங்களை விட்டு ரிலீஸ் ஆகி வெளியில போகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதோட தன்மை குறைஞ்சிரும். இந்த தண்ணி பாட்டில் மாதிரி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நிதானம் ஆயிட்டு வருவீங்க. இதுக்காக நான் அடுத்த நாள் இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு கவலையே பட மாட்டேன்னா கோவமே வராதான்னு கேட்டா வரும். ஆனா இப்ப இருக்க மாதிரி இல்ல. ரொம்ப அந்த வரக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சி ரொம்ப கம்மியாயிடும். அப்படியே வந்தா கூட உங்களால ஈஸியா அதை விட்டு வெளில வர முடியும். அதுக்கான ஒரு சூப்பர் டிப் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி வரும்போது
இல்ல நேத்து நடந்த ஒரு விஷயமா இருக்கலாம், இல்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயமா இருக்கலாம். பட் ஸ்டில் உங்களுக்குள்ள அது வந்து எழும்பிட்டே இருக்கு, அப்பப்போ உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு 5 நிமிஷம் உங்களுக்காக ஒதுக்கி ஒரு இடத்துல உட்காந்தோ இல்ல நின்னுட்டோ என்ன மாதிரி கண்ணை மூடி அந்த விஷயம், அந்த இன்சிடென்ட், அந்த இமோஷன் அது எதுவா இருந்தாலும் கற்பனை செய்யணும். கற்பனை செய்யும்போது அது உங்களுக்குள்ள இருக்கும். இப்போ நீங்க அந்த கம்ப்ளீட்டான இமோஷனுக்குள்ளேயோ இல்ல அந்த சிச்சுவேஷனுக்குள்ளேயோ இருக்கீங்க. எப்பவுமே நம்ம அந்த சிச்சுவேஷனுக்குள்ள இருக்கும்போது நம்மளால அதை ஃபுல்லா பார்க்க முடியாது. ஏன்னா நம்மளோட இமோஷனல் ஸ்டேட் ரொம்ப ஹையா இருக்கும். இப்போ நீங்க ஒரு ஜெயிண்ட் வில்ல போகணும்னு நினைக்கிறீங்க. இப்ப அந்த ஜெயிண்ட் வில்ல கொஞ்சம் தூரத்துல இருந்து பார்க்கும்போது உங்களால முழுசா அந்த ஜெயிண்ட் வில்ல பார்க்க முடியும். ஆனா உங்களால அந்த ஜெயிண்ட் வில்ல ஃபுல்லா போயிட்டு இருக்க அந்த அனுபவம் உங்களுக்கு அப்ப கிடைக்காது. உங்களோட இமோஷன்ஸ் வந்து அந்த ஜெயிண்ட் வில்ல போகிற அளவுக்கு இருக்காது. ஆனா அந்த ஜெயிண்ட் வில்ல ஏறி உட்காந்து நீங்க பயணம் செய்யும் போது உங்களோட இமோஷனல் ஸ்டேட் எப்படி இருக்கும்னா ரொம்ப ஹையா இருக்கும். அதாவது அதை நீங்க ஃபுல்லா உங்க பாடி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும். ஒரு பயம் இருக்கும், அந்த வயிற்றுக்குள்ள வந்து ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாத்தையும் உணர்வீங்க. அது ஏன்னா நீங்க அந்த ஜெயிண்ட் வில்ல உட்காந்து நீங்க பயணம் செஞ்சுட்டு இருக்கீங்க அந்த டைம்ல. ஆனா அந்த ஜெயிண்ட் வில்ல உங்களால முழுசா பார்க்க முடியுமான்னு கேட்டா பார்க்க முடியாது. அதே மாதிரிதான் எப்பெல்லாம் நீங்க அந்த சூழல்ல இருக்கீங்களோ உங்களோட இமோஷனல் ஸ்டேட் ஹையா இருக்கும் போது உங்களால அந்த சூழலையும் அந்த இமோஷனையும் ஃபுல்லா ப்ராசஸ் பண்ண முடியாது. அப்போ கொஞ்சம் தூரமா நின்று அந்த இமோஷனையோ இல்ல அந்த சிச்சுவேஷனையோ நீங்க பார்க்கணும், அந்த ஜெயிண்ட் வில்ல பார்த்த மாதிரி. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னா, நான் சொன்ன மாதிரி கண்ணை மூடி அந்த சிச்சுவேஷனை முதல்ல கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா உங்க கையை யூஸ் பண்ணி பிசிக்கலா யூஸ் பண்ணி அது உங்ககிட்ட இருந்து இப்படி தள்ளி வச்சு பார்க்கணும். அப்ப உங்ககிட்ட இருந்து நீங்க நகர்த்தும் போது அது உங்களுக்கு முன்னாடி ஒரு 5 ஃபீட்ல இருந்து 10 ஃபீட் டிஸ்டன்ஸ்ல அது உங்களுக்கு தெரியற மாதிரி நீங்க காட்சிப்படுத்தி பார்க்கணும். இப்படி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காவே நீங்க ஃபீல் பண்ணுவீங்க அந்த இமோஷன் உங்களை விட்டு வெளியில போறது. அப்போ அதை பிக்சரைஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த சூழல்ல இருக்கக்கூடிய ஆட்கள் யார் என்ன பேசினாங்க, நீங்க பேசினதா இருக்கலாம், இல்ல எது வந்து உங்களை ட்ரிகர் பண்ணிச்சு, இது அத்தனையும் உங்களால கிளியரா பார்க்க முடியும். சோ இனிமேல் உங்களுக்கு எப்படிப்பட்ட இமோஷன்ஸ் வந்தாலும் சரி, அது உங்களை அஃபெக்ட் பண்ணக்கூடியதா இருந்தா அதை இம்மீடியட்டா நான் சொன்ன மாதிரி உங்ககிட்ட இருந்து விலக்கி நிறுத்தி பாருங்க. பார்த்து ஒரு ஃபுல் பிக்சர் கிடைச்சதுக்கு அப்புறம் அங்க என்ன நடந்துச்சுன்னு ப்ராசஸ் பண்ணுங்க. எதனால உங்களுக்கு வந்துச்சு, அது உண்மையாவேவா இல்ல உங்களுக்கு அப்படி தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு. சோ நீங்க அப்படி செய்யும் போது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட இமோஷனலோட அந்த இம்பாக்ட் குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். பொதுவா இமோஷனாலே என்ன அப்படின்னா எனர்ஜி இமோஷன். அதை நம்ம அப்படியே உள்ளுக்குள்ள வச்சு சப்ரஸ் பண்ணிட்டே இருக்கிறதுனால இல்ல அது கூடயே வாழ்ந்துட்டு இருக்கனால தான் அதுக்கு ஆக்சுவலா நீங்க வந்து ஸ்ட்ரென்த் கொடுத்துட்டே இருக்கீங்க. அதனால இந்த மாதிரி ப்ராசஸ் பண்றது மூலியமா அதோட தன்மை குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குங்க. இப்ப நான் சொல்லியிருக்கிறது அதுல ஒரு மெத்தட். அது டெஃபினட்டா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இன்னைக்கே ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு தேவையில்லாத ஸ்டோர் ஆயிருக்கக்கூடிய இமோஷன்ஸை நம்ம வீடை கிளீன் பண்ற மாதிரி கிளீன் பண்ணி வெளியில தள்ளுங்க. தள்ளுறது மூலியமா அந்த வாட்டர் பாட்டில் மாதிரி நிதானமான ஒரு நிலைக்கு உங்களால வர முடியும். தெளிவான முடிவுகளை எடுக்க முடியும். ஒரு சூழலையும் உங்களால நிதானமா தெளிவா கையாள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. சோ தட் அது எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ இம்மீடியட்டா ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. தேங்க்யூ சோ மச்.